வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானத்துல இருந்து ஒரு அற்புதமான கருத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நீங்க எப்பதாவது சும்மா வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த பிரபஞ்சத்துல நாம யாரு, நம்ம அளவு என்னன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த பரந்து விரிஞ்ச வெளியத்தான் வெட்ட வெளின்னு சொல்றாங்க. அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா சிந்திக்க போறோம். இந்த தியானமே ஒரு ஆச்சரியமான கேள்வியோடு தான் ஆரம்பிக்குது. அண்ணலே, நீ ஒன்றிலும் அடங்காத பெரிய பொருள் என்பது என் தலைக்கு மேல் இருக்கும் வெட்டவெளி விளக்கிக் கொண்டிருக்க நான் அதை அறியாததென்ன? யோசிச்சு பாருங்க, நம்ம தலைக்கு மேல இருக்கிற அந்த வானம் பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய உண்மையை நமக்காக சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நாம தான் அதை கவனிக்காம இருக்கிறோமோ? சரி, அந்த வெட்ட வெளி எவ்ளோ பிரம்மாண்டம்னு உண்மையிலே புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நாம எவ்ளோ சின்னவங்கன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க, நம்மளோட இருப்ப ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்கலாம். இது நம்மள பத்தின நம்ம எண்ணத்தைய மாத்த போகுது. முதல்ல நம்ம வாழ்ற இந்த பூமிய கற்பனை பண்ணி பாருங்க. எவ்ளோ பெரிய கடல்கள், வானம் தொடுற மலைகள், விஷாலமான கண்டங்கள். நம்ம கண்ணுக்கு இதுவே ஒரு முடிவே இல்லாத உலகம் மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா நம்ம பார்வைய கொஞ்சம் பெருசாக்குனா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம சூரிய மண்டலத்தோட பிரம்மாண்டத்துல நம்ம பூமி மொத்தமும் ஒரு சின்ன தூசிக்கு சமம்ங்க. நம்ம அவ்ளோ பெருசா நினைக்கிற இந்த உலகம் அப்போ எவ்ளோ சின்னதா மாறிடுது பாத்தீங்களா? இப்போ இன்னும் ஒரு படி மேல போவோம். அந்த எல்லையே இல்லாத வெட்டவெளியில நம்ம சூரியன், பூமி, எல்லா கிரகங்களும் சேர்ந்து நம்ம சூரிய மண்டலமே கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவுல வெறும் ஒரு சின்ன புள்ளியா மாறிடுது. கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சு போயிடுது. சரி, இதெல்லாம் வானத்துல நடக்கிற விஷயம். இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த எல்லையே இல்லாத பிரம்மாண்டத்தை நாம சிந்திக்கும்போது நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? இந்த சிந்தனை ஏன் இவ்ளோ முக்கியம்? இந்த கேள்விய நீங்களே உங்களுக்கு கேட்டு பாருங்களேன். கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிற அந்த பிரபஞ்சத்தை நம்ம சின்ன மனசுக்குள்ள கொண்டு வந்து யோசிக்கும்போது என்னதான் நடக்குது? உள்ளுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுது? பதில் ரொம்ப சிம்பிள்ங்க. நாம அந்த எல்லையில்லாத வெட்டவெளிய நினைக்க நினைக்க நம்ம மனசோட குறுகிய எல்லைகளும் உடைய ஆரம்பிக்குது. நம்ம மனசும் அந்த பிரபஞ்சத்தை போலவே பறந்து விரிவடையுது. இந்த மனசு விரியற அனுபவங்கிறது சும்மா ஒரு தத்துவம் அல்ல, அது ஒரு ஆழமான ஆன்மீக ஏக்கம். இந்த ஏக்கத்தை பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஞானியான பட்டினத்தார் ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு. அவர் கேக்குறாரு பாருங்க, வெந்தியரை தீர்க்கும் அந்த வெட்டவெளி கிட்டாதோ, சிந்தை ஐயந்தீர்க்கும் அந்த தேரலது கிட்டாதோ. அதாவது, என் கடுமையான துயரத்தை எல்லாம் தீர்க்கிற அந்த பரந்த வெளி எனக்கு கிடைக்காதா? என் மனசுல இருக்கிற குழப்பத்தை எல்லாம் நீக்கிற அந்த தெளிவு எனக்கு கிடைக்காதான்னு ஏங்குறாரு. அந்த வார்த்தைகள்ல இருக்கிற தாகத்தை கவனிங்க. பட்டினத்தாரோட இந்த ஏக்கம்தான் இந்த தியானத்தோட உண்மையான நோக்கத்தையே நமக்கு தெளிவா காட்டுது. இது வெறும் பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட துக்கங்கள்ல இருந்து விடுபட்டு உண்மையான மன அமைதியை அடையறதுக்கான ஒரு வழி. ஆமாங்க, இந்த வெட்ட வெடிங்கிறது வெறும் காலி இடம் கிடையாது. அதுதான் உண்மையான நிவாரணத்துக்கான மூலம். நம்மளோட ஆழமான கவலைகளையும் மனசுல இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் நீக்கி ஒரு தெளிவை கொடுக்கற சக்தி வாய்ந்த அனுபவம் அது. சோ இனிமே நீங்க வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அது வெறும் நட்சத்திரங்கள் இருக்கிற இடமா மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற துக்கத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த எல்லையற்ற வெட்ட வெளிய அதுல பார்க்க முயற்சி பண்ணுவீங்களா? அந்த பிரம்மாண்டத்தோட உங்களை இணைச்சு பாப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.